வணக்கம் தமிழ் பக்தி நேயர்களுக்கு. இங்க நாம பார்க்க இருப்பது 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பண்டரிபுரம் விட்டல சமஸ்தானத்தில் விட்டல மகாராஜாவை குருவாக ஏற்று தொடர்ந்து எண்ணற்ற ஆன்மீக உபன்யாசங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும் எண்ணற்ற நாம சங்கீர்த்தனங்களை உலகளவிலும் தேசிய அளவிலும் கொண்டு செல்பவரான ஆன்மீக தொண்டுகளை தொடர்ந்து தன் வாழ்க்கையின் பணியாகவே செய்து வரும் ஸ்ரீ கோபால்தாஸ் மகாராஜ் அவர் நமக்காக நம்முடைய சேனலுக்காக பிரத்யேகமாக ராமனின் கதையை கூற இருக்கிறார். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னாடி ஒரு கிருத்தயுகத்துல அவ பேசிட்டு இருந்தா, அப்ப நான் இதை கேட்டிருக்கேன். அதையே இப்ப சொல்றேன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஏன் அவருக்கு இப்ப ஞாபகம் வருதுன்னா, புத்திஹி காலானுசாரிணி, நமக்கு அது நடக்கணும்னு இருந்தா என்னன்னா புத்தி அதுக்கு பிரவர்த்தி இருந்தாதான் அந்த எண்ணமே நமக்கு தோணும். அதனால புத்திஹி காலா, இப்பதான் எனக்கு அந்த புத்தி அதுல தோணித்தே, இப்பதான் ஞாபகம் வந்ததுன்னாலும் உடனே இப்பயாவது தோணித்தேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த ரிஷிசங்கரை போய் அழைச்சு நீங்க யாகத்தை முன்னின்று நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் வர வந்து தபஸ்வியான அந்த ரிஷிசங்கர் வர அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு தொடங்குறா. எப்படி அந்த அஸ்வமேதம் பண்ணினார்னா, அன்னகூட்டாச்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமா, மலைமலையா இருக்கு. அன்னகூட்டோத்சவம் பண்ணா எப்படி இருக்குமோ அதுபோல தசரதன் யதேஷ்டமாக தானத்தை கொடுத்து இந்த யாகத்தை பண்றார். வர ஜனங்கள்லாம் அந்த அன்னதானத்துல எப்படி பண்றான்னா, எப்படி திருப்தி அடைஞ்சால்னா, அகோ திருப்தாஹா அகோ திருப்தாஹா, வயத்துல கையை வச்சுட்டு தலைக்கு மேல கையை கூப்பிட்டு அகோ திருப்தாஹா அகோ திருப்தி, எங்களுக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தின்னு கத்துறா. ஏன்னா அன்னதானத்தை காட்டிலும் சிறந்த தானம் வேற எதுவும் கிடையாது. அதை விட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போல 4 விஷயம். எதுன்னா நமாதுகு தெய்வத்தம் பரம், அம்மாவை காட்டிலும் சிறந்த தெய்வம் கிடையாது. எத்தனை கோவில் இருந்தா என்ன, அம்மா தான் முதல் தெய்வம். நத்வாதிஷ்யா பயோவிரதம், துவாதசியை காட்டிலும் ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி துவாதசி பாரண பண்றோமே அதை காட்டிலும் ஒரு விரதம் கிடையாது. ஏகாதசி விரதத்தை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு விரதம் கிடையாது. நமாதுகு தெய்வத்தம்பரம் நான்னோதக சமம் தானம், அன்னதானத்தை காட்டிலும் ஒரு சிறந்த தானம் வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எதுன்னா நமாது நகாயத்ரியா பரோ மந்திரா, மந்திரங்கள்ல சிறந்த மந்திரம் எதுன்னா காயத்ரியை காட்டிலும் சிறந்த மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. அதுபோல தானத்துல சிறந்தது இந்த அன்னதானம் தான். அந்த அன்னதானத்தை பண்ண ஏன்னா இதுல ஒண்ணுதான் ஜனங்கள் எப்படின்னா கொடுக்கறவாளுக்கு திருப்தி இருக்குமா. மித்த தானங்கள் எது கொடுத்தாலும் 2 மாடு கொடுத்தா 3வது கொடுத்தா தேவலன்னு நினைப்பா. தங்கம் 1 கட்டி கொடுத்தா 2வது கட்டி கொடுத்தா 10 கட்டி கொடுத்தா 11வது கட்டி எதிர்பார்ப்பா. வெள்ளி கொடுக்குறோம்னா 10 தட்டு கொடுத்தோம்னா 11வது தட்டு எதிர்பார்ப்பா. இது போல அதுல திருப்தி இருக்காது. திருப்தி உடைய ஒரே தானம் என்னன்னா அன்னதானம். போரும்னு சொல்ற அளவு இருக்கக்கூடியது அன்னதானம். அது போல வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அகோ திருப்தாகான்னு கையை கூப்பிட்டி வாழ்த்தி போக அப்படி நன்றாக யாகத்தை பூர்த்தி பண்றார். அதோட அங்கமாக புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் பண்ண, அப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ததோவை யஜமானஸ்ய பாவகா ததுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அப்படி யாகம் பூர்த்தியாச்சு. அந்த அக்னி வேதியிலிருந்து யார் வந்தான்னா, கருத்த சரீரம் சிவந்த வஸ்திரத்தோடு தங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வெள்ளி மூடி ஜாடி போட்ட ஒரு மூடிய பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த ஒரு ரூபம் வருது. எதனால அவர் வர்றாருன்னா, அவர் முன்பே சொன்னாரோன்னு, நீங்க இந்த யாகத்தை புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேலானா உங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும்னா, கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம், அந்த இதுல இருந்து ஒரு ரூபம் வந்து பாயசத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கறது. எப்படி இருக்கு அந்த ரூபம்னா, கருத்த சரீரத்தோட இப்படி கொண்டு வந்து கொடுக்கிறார். அதுல என்னன்னா தங்க பாத்திரம் வெள்ளி மூடி. தங்க பாத்திரத்துக்கு தங்க மூடியே போடக்கூடாதுன்னா, இந்த லோகம் எப்படின்னா சுகமும் துக்கமும் கலந்ததோனோ, பகவானா இருந்தாலும் அது கலந்துதான் இருக்குங்கிறதுக்காக தங்க பாத்திரம் வெள்ளி மூடி அப்படி கொண்டு வந்து அந்த பாயசத்தை அந்த தேவன் கொடுக்க அதை பிரசாதமாக வாங்கிக்கிறார் தசரதன்.
பாயிண்ட் என்ன பண்ணாரு, இயம் து நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம். இது உங்காத்து அடுப்புல வச்சு பண்ண பாயசம். இத பாயசம் இல்ல, இது என்னன்னா தேவர்களுடைய பிரசாதம். தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹாணாத்வம் தன்யம் ஆரோக்கியவர்தனம். எதற்காக நீ உத்தேசம் பண்ணி இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கியோ, இந்த பாயசத்தை கொடுத்தேன்னா அவள்லாம் கர்ப்பவதியாக ஆவா, நீ புத்திரனை அடைவாய்னு சொல்லி அந்த தேவன் சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். இந்த பாயசத்தை கொடுத்துட்டு உடனே அந்த சந்தோஷப்பட்ட தசரதன் கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததோ ததா அர்த்தாதர்தோ ததோ சாபி சுமித்ராயை நராதிபஹ கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாத் பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசம் தே பாயசஸ்யாமிருதோபமம். இப்படி அதை பாகம் பிரிச்சார் இந்த தசரதன். முதல் ஒரு 100 பாகத்துல ஒரு 50 பாகத்தை முதல்ல பிரிச்சார். மூத்த பட்டமகிழ்ச்சியான கௌசல்யைக்கு ஒரு 50%. கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததோ ததா 50% அந்த கௌசல்யைக்கு. ஏன்னா மூத்த பட்டமகிழ்ச்சி அவள்கிட்ட கொடுத்தாலும் அந்த மீதி 50% இருக்கு. அந்த 50ல 12 பிரிச்சார். அதை யாரு கொடுத்தாருன்னா அர்த்தாதர்தோ ததோ சாபி சுமித்ராயை நராதிபா. ரெண்டாவது சுமித்ரைக்கு, ரெண்டாவது பட்ட மகிழ்ச்சி சுமித்ரை, அவளுக்கு இப்போ ஒரு 12% கொடுக்கிறார். அடுத்த ஒரு பாகம் இருக்கு, கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாத். மற்றொரு பாகத்தை கடைசி பட்ட மகிழ்ச்சியான கைகேயிக்கு கொடுக்கிறார் 12%. இப்படி கொடுத்தோன்னே இவா 2 பேரும் பட்டுன்னு சாப்பிட்டுட்டா. கௌசல்யா அந்த அர்த்த பாகத்தை சாப்பிட்டுட்டா. சுமித்ரா என்ன பண்ணா, அந்த கைகேயி என்ன பண்ணா, அந்த 12% சாப்பிட்டுட்டா. இந்த சுமித்ர ஞானவதி அவ கையில வச்சுட்டு இருக்கிற காலத்துல இந்த இவர் பார்த்தார், தசரதன் பார்த்தார், அவர் ஞானவதி கடைசியா தான் சாப்பிடுறா. இன்னொரு 25% கையில இருக்கு. உடனே என்ன பண்றா, அந்த 25% சேர்த்து இந்த சுமித்ர இடத்துல கொடுத்துடுறான். அதனாலதான் அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது, லக்ஷ்மண சுவாமி சத்ருக்னன். அந்த மீதி உள்ள பர்சன்டேஜ் அவள்கிட்ட கொடுத்துடுறா. அதையும் அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகீபதிஹி. அதை கொடுக்க 3 பட்ட மகிழ்ச்சிகளும் அந்த பிரசாதத்தை உட்கொள்ள, சுவாமி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பிறக்கிறாருங்கிறத காமிக்கிறதுக்காக நிவர்த்தேது கிருதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருக்ய சுராபாகான் பிரதிஜக்முஹு யதாகதம். இப்படி இந்த யாகம் முடிஞ்சது. தேவர்கள்லாம் சந்தோஷப்படுறான். எதனால சந்தோஷப்படுறான்னா, தேவர்கள் போன வழியிலேயே திரும்பி வந்தாங்கிறார். என்ன போன வழியில திரும்பி வருது, என்ன போன வழியெல்லாம் மாத்து பாதையிலேயா வருவான்னா, மாத்து பாதையில தான் போயிட்டு இருந்தா அந்த தேவர்கள்லாம். எதனாலன்னா, இந்த ராட்சதாதிகளுடைய தொல்லை தாங்காம பயந்து வேற வேற பாதையில போயிட்டு இருந்தா. இப்ப பகவான் அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சோடனே வந்து அவனுக்கு சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு தேவர்கள்லாம் வந்த வழியே திரும்பி போறா. இனிமே நம்ம நிர்பயமா இருக்க போறோம்னு அவன் மனசுல ஒரு எண்ணம். இப்படி தேவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போக, ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷத் சமப்த்யதுஹு. 6 ருத்துக்கள் பூர்த்தியாச்சு, 12 மாசம் ஆயிடுத்து. இப்படி பகவான் அவதாரம் பண்ண போறார். பகவானுடைய அவதாரத்தை எண்ணி காத்துன்னு இருக்கா, லோகமே காத்துன்னு இருக்கு. லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பிரபு அவதாரம் பண்ண போறான், லோகமே காத்துன்னு இருக்கு. எப்படி பகவான் அவதாரம்னா, ஒரு சரீர சம்பந்தத்தினால அவதாரம் கிடையாது. பாயசரூபியாக தசரதர் இடத்துல வர்றார். தசரதர் இடத்துல இருந்து அந்த பட்ட மகிழ்ச்சியல் இடத்துல போறார். அங்கிருந்து பகவான் பாயசரூபியா இருந்தே கர்ப்பதாரணாய் வெளியில வரார். இதுல என்னன்னா, மனுஷியாளுக்கு தான் இந்த சாதாரண தர்மம், சரீர தர்மம்லாம். பகவானுக்கு இந்த பாஞ்சபௌதிகம் கிடையாது. அவன் அவதாரம் பண்றதுனாலேயே அவன் இந்த பாயசரூபியாக தான் பகவான் வரார். கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற காலத்துல நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுஹாஷயா ஆவீராசீத்யதா பிராச்யான் இந்துரிவ புஷ்கலா. பகவான இந்த வசுதேவரையும் தேவகியும் இந்த கம்சன் என்ன பண்றான், ஜெயில பிடிச்சு போட்டுடுறான். பகவான் அவதாரம் பண்ணியே ஆகணும்.
எப்படி பகவான் சரீர சம்பந்தம் கிடையாது, எப்படி பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா, எப்படி ஒரு கிழக்கு திசை சந்திரனை எப்படி பெத்தெடுக்குமோ, கிழக்கு திசையில சந்திரன் இருக்கு, அதுக்காக அந்த திசையில சந்திரன் பெத்தெடுக்கிறதுன்னு அர்த்தம் அது கிடையாது. அந்த சந்திரன் அங்கேயே தான் இருக்கு. சந்திரன் தோன்றி தோன்றி மறையல, அது அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு எப்படி அது ஒவ்வொரு வேளையும் உண்டாகிறது போல தெரியறதோ, அது போல பகவான் ஆவிர்பாவத்தை அடைகிறார். எந்த ரூபமாகனார், முதல்ல வசுதேவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய தியானகோச்சரனாக இருக்கக்கூடிய பகவான் அந்த தேவகி அம்மாவை ஒரு தடவை பார்க்கிறார். அவருடைய கண் வழியாக அவருடைய கர்ப்பத்துக்கு போய் 10 மாச காலம் இருந்துவிட்டு பகவான் அவதாரம் பண்றார் 12 மாசம் கழிச்சு. அது போல இங்க என்னன்னா, பகவான் பார்க்கிறார், பாயசரூபியா வந்துட்டா, இவன் அனுகிரகம் பண்ணணும்னு பகவானுக்கு எண்ணம். இப்ப இந்த பகவான் நினைச்சதுனாலதான் இவருக்கு குழந்தையா பிறக்கிறார். தசரதனுடைய பிரார்த்தனைக்கு மட்டும் இல்ல, கௌசலனுடைய பக்திக்கு மட்டும் இல்ல, பகவான் பார்க்கிறார் நம்ம இப்ப ராமாவதாரம் பண்ணணுமே, யாருக்கு குழந்தையா பிறக்கலாம்னு பார்க்கிறார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். ஏன்னா அவரே குழந்தையா பிறக்கணும்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். யாருன்னு அப்படி லோகத்துல பார்க்கிற காலத்துல சுவாமியுடைய கண்ணில் பட்டது யாருன்னா தசரதன். இந்த வம்சத்துல இவருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் வருது. உடனே பகவான் அவரை அப்பாவா அடையணும்னு பகவான் ஆசைப்படுறார். உடனே பகவான் பாயசரூபியாக முதல் பித்ருகர்ப்பம் 2 மாசம், மாதிருகர்ப்பம் 10 மாசம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதோ. 12 மாசம், 2 மாசம் பித்ருகர்ப்பம், 10 மாசம் மாதிருகர்ப்பம். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, அந்த அம்மா வயத்துல இருக்கிறத 12 மாசத்தையும் சேர்த்து ஒரு வயசா கணக்கு பண்றது. நம்மளுக்கு பூணலுக்கு உபநயனத்துக்கு வயசு எடுக்கிற காலத்துல கர்ப்பாஷ்டமேஷு பிராமணேஷு பணயீத கர்ப்பைகாதேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். யார் யாருக்கு எந்தெந்த வயசுல பூணல் போடணும்னு சொல்ற காலத்துல பிராமணாளுக்கு எந்த காலம்னா கர்ப்பாஷ்டமம்னு வயத்துல ஒரு வயசு. அந்த குழந்தை அப்பாவு கர்ப்பத்துல 2 மாசம், அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாசம். அதை தவிர வெளியில பிறந்து ஒரு 7 வயசு பூர்த்தியாச்சுன்னா, 7 வருஷம் பூர்த்தியாச்சுன்னா அந்த குழந்தைக்கு 8. கர்ப்பாஷ்டமேஷு பிராமணேஷு பணயீத. அந்த குழந்தைக்கு 8வது வயசு பூர்ணம். 8ன்னா என்ன அர்த்தம்னா, கர்ப்பத்துல ஒரு வயசு போயிடுத்து, பிறந்து 7 வருஷம் கழிச்சு 7வது வயசுல பூணல். இத ஆபஸ்தம்ப சூத்திரத்துல சொல்ற. கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். வைஷ்யாளுக்கெல்லாம் என்ன கிடக்குன்னா, கர்ப்பத்துல ஒரு வருஷம், பிறந்து 11 வருஷம். கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் கர்ப்ப ஏகாதேஷு ராஜன்யம். க்ஷத்ரியாளுக்கெல்லாம் என்னன்னா 11 வயசு, கர்ப்பத்துல 1 வருஷம், பிறந்து 10 வருஷம். இப்படிதான் நம்ம உபநயனத்துக்கு நாள் சொல்றது நம்ம சாஸ்திரங்கள்லாம். அப்படி பகவான் 1 வருஷம் பூர்த்தியா கர்ப்பத்துல இருந்துவிட்டு, பித்ருகர்ப்பம் 2 மாசம், மாதிருகர்ப்பம் 10 மாசம் இருந்துவிட்டு பகவான் அவதாரம் பண்றார். ததச்ச துவாதசே மாசே. என்ன திதினா, சைத்ரே நவமிகே. சைத்திர சுத்தம் நவமி திதியில பகவானுடைய அவதாரம். ஏன் நவமி திதியில பகவான் அவதாரம்னா, எல்லா திதிகளும் பேசிட்டு தான், நம்ம தான் இருக்கிறதுலே சிரேஷ்டம் அப்படின்னு எல்லா திதிகளும் பேசிக்கிறது. ஆனா 2 திதி மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டது. என்ன அந்த 2 திதினா, அஷ்டமி நவமி. எதை எடுத்தாலும் இந்த அஷ்டமி நவமியில லோகத்துல யாருமே எதுவுமே தொடங்கவும் மாட்டேங்கிறா, எதுவும் பண்ணவும் மாட்டேங்கிறா. அந்த 2 திதி வந்ததுனாலே யாரும் வேண்டான்னு நினைக்கிறா. பகவான் இடத்துல போய் முறையிட பகவான் என்ன பண்ணார், லோகமே இந்த 2 திதியை கொண்டாடும்படியுமா நான் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணார், அந்த 2 திதியில 2 அவதாரத்தை பண்ண முடியுமா பண்ணார். என்ன 2 அவதாரம்னா, அஷ்டமி திதியில கிருஷ்ணாவதாரம், நவமி திதியில ராமாவதாரம். யாரு எதை கொண்டாடுறாளோ இல்லையோ, இந்த 2 உற்சவத்தை லோகமே கொண்டாடின்னு இருக்கு. அப்படி பண்ணி விட்டார் பகவான். சைத்ரே நவமிகே திதோ. அது மட்டுமல்ல, என்ன நட்சத்திரத்துல பகவான் அவதாரம்னா, நட்சத்திரே அதிதி தெய்வத்யே. அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்ங்கிறார். அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்னா எதுன்னா, புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதாக. வேதத்துல சொல்லும் போது சொல்றது புனர்வசு நட்சத்திரம். அதுதான் இந்த அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்துல பகவத் அவதாரம். அது மட்டும் இல்ல, ஸ்வச்ச சம்சேஷு பஞ்சசு 5 கிரகங்கள் உச்சமாம் பகவான் அவதாரம் பண்ணும்போது.
பஞ்ச உச்சே லோகநாயகாங்கிறார். இந்த 5 கிரகங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு உச்சமாக இருந்ததுனால் அவன் லோகத்தையே கட்டி பரிபாலனம் பண்ணுவான். ஒரு கிரகம் இருந்தாலே அப்புறம் அவ்வளோ சொல்றோம். 5 கிரகங்களும் உச்சம் யாருக்கும் அமையாது. அது பகவான்கிறதுனால கிரகங்கள்லாம் ஆசைப்பட்டுன்னு வந்து அமைஞ்சிருக்கு. சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு சுக்ரன் சந்திரன் சனி குரு ராகு, இந்த 5 கிரகங்களும் பகவத் அவதாரத்தில் உச்சமா இருக்கான். அது மட்டும் இல்ல, கிரகேஷு கர்க்கடே லக்னே, எந்த லக்னத்துல பகவான் அவதாரம்னா கடக லக்னத்துல பகவான் அவதாரம். ஏன் சம்பந்தமே இல்லாம கடக லக்னத்துல பகவான் அவதாரம் பண்ணார்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. எந்த தர்மத்தை நம்பி நீ யாகம் பண்ணியோ, எந்த தர்மத்தை நம்பி நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியோ, எந்த தர்மத்தை நம்பி அந்த பாயசம் நீ செஞ்சதுக்கு பலனா பாயசம் வந்ததோ, எந்த பாயசத்தை தர்மத்தை நம்பி அந்த உன்னுடைய பத்னிகள் சாப்பிட்டாலோ, எது எல்லாமே எதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் தசரதன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். அந்த யாகம் பூர்த்தி ஆகிற காலத்துல பகிர்வேதி தானம், அந்தர்வேதி தானம், பகிர்வேதி தானம் யாகத்துல 2 பண்ற வழக்கம். வேதி உட்பட்டு இருக்கிறவாளுக்கு சில தானங்கள், வேதிக்கு வெளியில இருக்கிறவாளுக்கு சில தானங்கள். அப்படி பகிர்வேதி தானம் பண்ற காலத்துல தசரதன் எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டார். அவர்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, எல்லா தானமும் ஆயிடுத்து. அப்படி அப்பாடா தானம் பூர்த்தி ஆயிடுத்துன்னு திரும்புறார். ஒரு பிராமணன் வந்து நிற்கிறார். அவருக்கு உடனே வருத்தம், ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் மண் சட்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஆனா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த பிராமணன் வருத்தப்பட்டு போயிடுவாரே, அவருக்கு ஏதாவது கொடுத்தானும். என்ன கொடுக்கலான்னு பார்த்தார். இப்படி குனிஞ்சார், இந்த கை வள இருந்தது, கடகம் இருந்தது. உடனே பார்த்தார், கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு அந்த பிராமணனுக்கு இந்த கடக்க கையில இருக்கிற அந்த கடகத்தை கழட்டி கொடுத்து விட்டார். தர்மத்தை நம்பி நீ அன்னைக்கு அந்த பிராமணனுக்கு கடகத்தை தானம் பண்ணியே, அதை அங்கீகரிச்சேங்கிறத பகவான் சொல்றது காட்டுறதுக்காக தான் இந்த கடக லக்னத்துல அவதாரம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வந்தது யாரோ நீ நினைச்சுக்காத, உன் யாகத்தை அங்கீகரிக்கிறதுக்காக நானே தான் வந்து ஒரு யாச்சகனா வந்தேன். பகவானுக்கு பொதுவா என்னன்னா, ஒரு தர்ம காரியத்துல யாச்சகம் வாங்கணும் அப்படின்னா பகவான் எடுத்துக்கிற அவதாரம் எதுன்னா ஒரு பிராமண அவதாரம். ஏன்னா அறுதொழில் புரிவது அந்தனர்க்கேங்கிற அவை. எது எதுன்னா யஜனம், யாஜனம், அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம். இந்த 6 தொழில். அறுதொழில் யாரு புரியலாம்னா அந்தனர்க்கே, பிராமணால் மட்டும்தான் பண்ணோம். மித்தவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அவளால தான் இது செய்ய முடியும்னு அர்த்தம். என்னென்னா யஜனம், யாஜனம், யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது. அடுத்தது அத்தியனம், வேத அத்தியனம் பண்றது, வேத அத்தியனம் பண்ணி வைக்கிறது. மற்றொன்று தானம், பிரதிகிரகம், தான் தானம் கொடுக்கறது, மற்றவா கொடுக்கிற தானத்தை வாங்கிக்கிறது, பிரதிகிரகம். இதெல்லாம் அந்த பிராமணனால மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலேயே பகவான் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு இடத்துக்கு யாச்சகம்னா பகவான் என்ன பண்ணுவார், அந்த ஒரு வேஷத்தை போட்டுட்டு போயிடுவார். கண்ணன் கிட்ட யாச்சகம் வாங்க போறார். எந்த வேஷத்துல போறாருன்னா ஒரு பிராமண வேஷத்துல போறார். அடுத்தது புரந்தரதாசர் சரித்திரத்துல பக்த விஜயத்துல சொல்றார், எந்த வேஷத்துல போய் இந்த பகவான் அந்த மூக்குத்தியை வாங்கிக்கிறார் அப்படின்னா ஒரு பிராமண வேஷத்துல கிளம்பி போறார். போய் அந்த புரந்தரதாசர் மனைவிட்ட அந்த மூக்குத்தியை யாச்சகம் வாங்குறார். அது மட்டும் இல்ல, மகாபலியின் இடத்துல போய் பகவான் பூமி தானம் வாங்குறார். எந்த ரூபத்துல போறார்னா ஒரு பிராமண வேஷத்துல தான் போறார். ஏன் பகவான் போய் கேட்டா கொடுக்க மாட்டான்னா அந்த தொழில் புரிவது அந்தனர்க்கே, அதனாலேயே பகவான் அந்த வேஷத்துல தான் போறார். அப்படி அன்னைக்கு பிராமண ரூபத்துல வந்தது வேற யாரோ இல்லை, நான் தான் பகவான் காமிக்கிறதுக்காக. கிரகேஷு கர்க்கடே லக்னே வக்பதா பிந்துநாசக, அது இல்லாம குருச்சந்திர யோகத்துல பகவத் அவதாரம். இது மாதிரி ஒரு அவதாரம் கேட்டதும் கிடையாது, இனிமே நடக்கிறதும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்டதான லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அவதாரம் ராமாவதாரம். பகவான் அப்படி அவதாரம் பண்ணார். போத்யமானே ஜெகன்